அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இந்த நாளிலே கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்த உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவர் இயேசுவின் 2ஆம் வருகையை குறித்து இந்த வசனம் போதிக்கிறது. அவர் ஏன் தன்னுடைய வருகையிலே தாமதிக்கிறார் என்பதை இந்த வசனத்தின் மூலம் கற்றுக்கொள்ளலாம். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து ஆண்டவர் அந்த வருகையை தாமதிக்கிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆனால் இந்த வசனத்தினுடைய முதல் வார்த்தையை வாசிக்கும் போது தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி என்று வாசிக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில, என் வாழ்க்கையில இந்த காரியங்கள் எல்லாம் தாமதிக்கிறதே, ஏன் எனக்கு புரியலையேன்னு சொல்லி பலர் கேள்விகளை எழுப்புகிறது உண்டு. திருமண வாழ்க்கை தாமதிக்கிறது, பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்கள் தாமதிக்கிறது, வேலை தாமதிக்கிறது, தொழில் தாமதிக்கிறது, பல நன்மைகள் தாமதிக்கிறது. இப்படி பல விஷயங்கள் தாமதிக்கிற போது அநேகருக்குள்ள பல கேள்விகள் எழ ஆரம்பிக்கும். நான் நல்லா ஜெபிக்கிறேன், ஆண்டவரை தேடுகிறேன், உபவாசிக்கிறேன், ஆலயத்துக்கு போகிறேன், எல்லா காரியங்களையும் செய்கிறேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில எந்தெந்த விஷயங்களெல்லாம் தாமதிக்கிறது, என்னால புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று சொல்லி சிலர் என்னிடத்திலே கேட்பார்கள். ஆனால் ஒன்றை வேதாகம பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நாம் ஒப்பிட்டு வாசித்து பார்த்தால் அவர்கள் வாழ்க்கையில பல விஷயங்கள் தாமதித்திருக்கிறது. ஆனால் தாமதித்து கிடைத்ததெல்லாம் மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் இருந்தது. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தங்கள் அநேகம் கொடுத்தார். அவன் சந்ததியை கடற்கரை மணலை போல, வானத்து நட்சத்திரத்தை போல நான் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, இதிலே ஒரு அடி நிலத்தையாகிலும் கொடாதிருக்கும் போது, பிள்ளை இல்லாதிருக்கும் போது வாக்குத்தத்தம் கொடுத்தார். அப்படி வாக்குத்தத்தம் கொடுத்ததை ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருந்தார். ஆனால் காத்திருந்த காலங்களின் நிறைவிலே கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். யோபு சோதனையிலே பொறுமையோடு காத்திருந்தார், இரட்டிப்பான பலனை பெற்றுக்கொண்டார். தாவீதின் மேலே அபிஷேகம் இருந்தது, ஆனால் அவர் ஓடிக்கொண்டே இருந்தார். கடைசியிலே சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக தேவன் அபிஷேகம் பண்ணினதை பார்க்கிறோம். அதே போல ஒவ்வொரு காரியத்திலும் தாமதம் ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாறும். இந்த காலை நேரத்திலே அருமையான சகோதரா சகோதரி, உங்க வாழ்க்கையில பல விஷயங்களை நீங்கள் எதிர்பார்த்து ஜெபித்து கொண்டே இருக்கலாம். ஆனால் விசுவாசத்தோடு சொல்கிறேன், நீங்கள் நெடுங்காலம் காத்திருக்கிற காரியங்கள் அது உங்கள் இருதயத்தை சோர்ந்து போக பண்ணும். ஆனால் விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஒரு முறை ஒரு சகோதரி சாட்சி சொன்னாங்க, என்னுடைய கணவன் வாலிப வயதிலே இறந்துட்டாரு பிரதர். எனக்கு ஒரு சின்ன மகள் இருக்கிறாள். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவர் வேலை செய்யும் போது அவர் போட்டு வைத்திருந்த பணம், அவர் வேலைக்கான பிஎஃப் எல்லாமே எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் பயங்கர முயற்சி எடுத்தேன். எனக்கு கிடைக்கவே இல்லை பிரதர். அதை பாஸ் பண்ணவே இல்லை. நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். கேஸ் போட்டேன். என்னுடைய பிள்ளை வளர்ந்தால், திருமண வயதை எட்டினாள். அப்பொழுது எனக்கு மிகுந்த சோர்வு உண்டாயிற்று. நான் சம்பாதித்த பணம் என்று இருந்ததெல்லாம் என்னுடைய பிள்ளையின் படிப்புக்காக, அவள் எதிர்காலத்துக்காக செலவழித்து விட்டேனே. இப்ப நான் என்ன செய்ய போகிறேன் என்னுடைய மகளின் திருமணத்துக்காக அப்படின்னு கலங்கி கொண்டிருக்கிற போது ஒரு நாள் வக்கீல் எனக்கு போன் பண்ணி சொன்னாரு, திருமணம் ஆயத்தமாகிவிட்டது, ஆனால் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று கலங்குகிற நீங்கள், ஒரு பெரிய அற்புதத்தை கடவுள் உங்களுக்கு செய்திருக்கிறார். உங்களுக்கு இத்தனை வருஷ தாமதங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு பெரிய அமௌண்ட்டை கோர்ட் உங்கள் கையிலே கொடுக்கும்படி உத்தரவிட்டு விட்டது. நீங்கள் வருகிற வாரத்திலே வந்து வாங்கி கொள்ளலாம் என்று சொன்ன போது அந்த சகோதரி கலங்கி போனார்களாம். அப்பொழுதுதான் புரிந்து கொண்டார்கள், ஏற்கனவே நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன், இதெல்லாம் கிடைத்தால் நலமா இருக்குமேன்னு சொல்லி கேட்டபோது தேவன் அப்பொழுது கொடுத்திருந்தால் இப்பொழுது என்னுடைய பிள்ளையினுடைய திருமண காரியத்திற்கு நான் ஒன்றும் செய்திருக்க முடியாது. ஆனால் தேவன் ஏற்ற சமயத்திலே கொடுத்து ஒரு பெரிய நிறைவை கொடுத்தார்.
அற்புதமாய் என்னுடைய மகளுடைய திருமண காரியம் நடந்தது என்று சொல்லி சாட்சி சொன்னார்கள். பாருங்கள், தாமதம் ஒரு ஆசீர்வாதம். தேவன் அதினதின் காரியத்தை அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர். உங்கள் வாழ்க்கையிலும் இந்த தாமதங்கள் ஒரு பெரிய நன்மையாய் முடிய போகிறது. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் பலமாய் நடக்கலாம். தேவன் உங்கள் வாழ்க்கையில பலத்த அற்புதம் செய்யலாம். காத்திருப்போம். வெற்றி நிச்சயமாய், பிரதிபலன் நிச்சயமாய், பெரிய ஆசீர்வாதம் நிச்சயமாய் கிடைக்கும். நாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த பிதாவே, உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். எங்க வாழ்க்கையில தாமதிக்கிறதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் என்று நாங்கள் உணர்ந்து எங்கள் வாழ்க்கையில இன்னும் அதிகமாய் உம்மோடு நெருங்கி ஜீவிக்க கிருபை பாராட்டும். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.